ஹலோ வணக்கம், வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இன்றைக்கு 1 ஆகஸ்ட். இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் வெளியாக இருக்கு. அந்த புதிய திரைப்படங்கள்லாம் எப்படி இருக்கு அதை பற்றி இந்த எபிசோடில் பேசுவோமா? இன்னைக்கு 1 ஆகஸ்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7 தமிழ் சினிமா வெளியாகி இருக்கு. நேற்று 31 ஜூலை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிங்டம் அப்படின்ற ஒரு படம் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வந்திருக்கு. இதை தவிர இந்தியில பார்த்தீங்கன்னா அஜய் தேவ்கன் நடிப்பில் சன் ஆஃப் சர்தார் 2 ஒரு படமும் வெளியாகி இருக்கு. இப்போ 7 திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் எப்படி மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க, என்ன மாதிரி படங்களாக வந்திருக்கு, இந்த படங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கடந்த வாரம் வெளிவந்து எல்லோராலும் பாராட்டப்பட்ட 2 படங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி. அதில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிச்சிருந்தாங்க. அண்ட் பாண்டியராஜ் அவர்கள் எழுதி இயக்கியிருந்தாரு. அந்த படம் வந்து அதிரி புதிரி வெற்றியா நம்ம சொல்ல முடியும். அந்த ப்ரொடக்ஷன் பேனரான சத்யஜோதி பிலிம்ஸே இப்போ வந்து உலக லெவலில் 50 கோடி அந்த படம் ஃபர்ஸ்ட் வீக்ல கிராஸ் பண்ணியிருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய வெற்றி வந்து தலைவன் தலைவி அடைஞ்சிருக்கு. அட் த சேம் டைம் மாரிசன் படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு தான் சொல்ல முடியும். அதாவது கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம், கமர்ஷியலா அந்த படம் வெற்றி தான். அதாவது பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வசூலா அப்படின்றத அந்த ப்ரொடக்ஷன் ஒன்று சொல்லலாம். ஆனால் கமர்ஷியலா அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்படி 2 படமும், அதாவது கடந்த வாரம் வெளிவந்த 2 படங்கள் தலைவன் தலைவி அண்ட் மாரிசன், 2மே வெற்றி படங்களா மாறி இருக்கு. இப்போ இந்த வாரம் 1 ஆகஸ்ட் அன்னைக்கு 7 திரைப்படங்கள் வெளியாக இருக்கு. என்னென்ன 7 திரைப்படங்கள் படிப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற படம். ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்தீங்கன்னா இதில் தர்ஷன் அவர்கள் நடிச்சிருக்காரு. அடுத்த படம் வந்து முதல் பக்கம். முதல் பக்கத்தில் வெற்றி அவர்கள் நடிச்சிருக்காங்க. அடுத்ததா அக்யூஸ்ட், ஏஎல் உதயா அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்கிற படம். இதில் வந்து யோகி பாபு அப்புறம் அஜ்மல்லாம் நடிச்சிருக்காங்க. அடுத்ததா போகி அப்படின்ற படம் வந்திருக்கு. சரண்டர் அப்படின்ற படத்தில் வந்து தர்ஷன், அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஹவுஸ்மேட்ஸ்ல வந்து தர்ஷன், இந்த படத்துல தர்ஷன் நடிச்சிருக்காரு. தர்ஷனோடு சேர்ந்து லால் அவர்கள் நடிச்சிருக்காரு முக்கியமான கேரக்டர்ல. அடுத்து என்ன படம் பார்த்தீங்கன்னா உசிரே அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு. உசிரே படத்துல வந்து டிஜே அருணாச்சலம் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. அடுத்ததா மிஸ்டர் ஜூ கீப்பர் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல வந்து ஹீரோவா புகழ் நடிச்சிருக்காரு. மிக முக்கியமா இந்த ஜூ கீப்பர்ல ஒரு டைகர், ரியல் டைகரும் நடிச்சிருக்கு. இதை தவிர தனுஷ் அவர்கள் நடிப்புல அம்பிகாபதி என்ற படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மீஷா அப்படின்ற படம் மலையாளத்திலிருந்து டப் செஞ்சு வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்துல கதை நடிச்சிருக்காரு. சோ 10 திரைப்படங்கள் வெளியாகி இருக்குல்ல, இதுல எத்தனை திரைப்படங்களை நீ பார்த்த அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 திரைப்படங்களை நான் பார்த்துட்டேன். அதை பத்தி நான் டீடைலா பேசுறேன். அடுத்ததா ஒரு திரைப்படம் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுற படம் பார்த்தீங்கன்னா அது முதல் பக்கம், வெற்றி அவர்கள் நடிப்பில். இப்போ ஒவ்வொரு படத்தை பத்தி நம்ம பார்ப்போம். ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படத்தை வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் மற்றும் எஸ் விஜய் பிரகாஷ் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ராஜவேல் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல தர்ஷன் அண்ட் காளி வெங்கட் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு படங்க. நான் படம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு படம் வர முடியுமா அப்படின்னு. ரொம்ப டீடைலா போகாம அந்த படத்துடைய கதையை சுருக்கமா நான் சொல்றேன். தர்ஷன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு புது வீடை வாங்கி அந்த வீட்டுக்கு போறாங்க. 45 லட்சம் ரூபாய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹவுசிங் லோன் வாங்கி தர்ஷன் வந்து அந்த வீட்டுக்கு குடி போறாரு. அங்க குடி போனவருக்கு நிறைய விஷயங்கள் அமானுஷமா நடக்குது. இப்போ இந்த அமானுஷமான நடக்கிற நிகழ்வுகளுக்கு என்ன காரணம்? காளி வெங்கட்டும் வினோதினியும் இன்னொரு பேரா இருக்காங்க. அவங்க குடும்பத்துல ஒரு பையன் இருக்காங்க. இப்போ இந்த 3 பேருக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் வந்து ஒரு சயின்டிபிக்கா அமானுஷமா அப்புறம் ஃபன்னா இந்த படத்தை வந்து ராஜவேல் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. நிறைய டீடைலா சொன்னா உங்களுக்கு ஸ்பாயிலர் ஆயிடும். படத்தை திரையரங்கில் போய் பாருங்க, என்ன மாதிரி புது விஷயங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு. சயின்ஸை வந்து ரொம்ப அழகா இதுல வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி வந்து 2 உலகம் வந்து மர்ஜ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. பல இடங்களில் நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன். நான் இப்படி எல்லாம் பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 2 குடும்பங்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு விஷயம், அதுவும் F1 பிளாட்ல நடக்கிற விஷயம் வந்து ரொம்ப புதுமையா இருந்தது. ராஜவேல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இது எழுதுறதே ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு கதை எழுதி அழகா இதை வந்து இந்த நடிகர்கள் வச்சு பிரமாதமா பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு. தர்ஷன் அண்ட் காளி வெங்கட் ரொம்ப அழகா இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வினோதினி அவர்களும் ரொம்ப அழகா இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கு, ஃபன்னாவும் இருக்கு. அமானுஷம் அப்படின்னாலே நீங்க ஏதோ பேய் போதெல்லாம் பயந்துட வேண்டாம். எல்லாருமே ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம், ஒரு புதுமையான படத்தை ஒரு ஃபேமிலியோட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் வந்து திரையரங்கில் பார்க்கலாம். அடுத்த படம் எதை பத்தி பேச போறேன்னா சரண்டர் அப்படின்ற படம். சரண்டர் படத்தை வந்து VRV குமார் தயாரிச்சிருக்காரு. கௌதம் கணபதி இயக்கியிருக்காரு. இந்த படத்துல தர்ஷன், லால் அண்ட் சுஜித் சங்கர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க, ஒரு அழகான கதை. சரண்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் கன் வச்சிருக்காங்களோ, அதாவது துப்பாக்கி வச்சிருக்காங்களோ, அவங்க வந்து கன்னை வந்து சரண்டர் பண்ணிடணும், அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைக்கணும். இந்த கான்செப்ட்ல தான் படம் ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து மன்சூர் அலிகான் அவர்கிட்ட ஒரு கன் இருக்கு, நடிகராகவே வராரு மன்சூர் அலிகான். அவருக்கு வந்து எலெக்ஷன் முன்னாடி கன்னை வந்து சரண்டர் பண்ண சொல்றாங்க. அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து லால் சார் கிட்ட வந்து அந்த கன்னை ஒப்படைக்கிறார். லால் சார் ஏதோ ஒரு குழப்பத்தில் அந்த கன்னை அங்கே வைக்கும் போது அந்த கன்னு காணாம போகுது.
இப்போ என்ன பிரச்சனைனா எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கே வந்து மன்சூர் அலிகான் எனக்கு கன்னை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் ஆர்டர் கொண்டு வந்து கொடுத்துறாரு. இப்போ வேற வழியே கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருமே பரபரப்பாயிடுறாங்க. ஏன்னா எலெக்ஷன் முடியறதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அந்த 3 நாளுக்குள்ள நம்ம வந்து எப்படியாவது வந்து கன்னை கண்டுபிடிச்சு அதை வந்து மன்சூர் அலிகான் கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசைன்மெண்ட்டை இன்ஸ்பெக்டர் வந்து தர்ஷன், அதாவது ஒரு ட்ரெயினி சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற தர்ஷன் கிட்ட அந்த வேலையை கொடுக்குறாரு. இப்போ தர்ஷன் வந்து அந்த வேலையை வந்து சீரியஸா எடுத்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கு லால ரொம்ப பிடிக்கும். லால் வந்து அவருக்கு ஒரு ஃபாதர்லி ஃபிகர் மாதிரி. அட் த சேம் டைம் சுதீர் சங்கருடைய ஒரு கதையை சொல்றாங்க. சுதீர் சங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு. அவருக்கு ஒரு எங்கர் பிரதர் இருக்காரு, ஒரு எல்டர் பிரதர் இருக்காங்க. இப்போ இந்த 3 பேருமே சிட்டில மிகப்பெரிய தாதாவா வளம் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் தம்பி வந்து ரொம்ப அட்ரோசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சுதீர் சங்கருடைய ஆளுங்க வந்து 10 கோடி எடுத்துட்டு போகும்போது அந்த 10 கோடி காணாம போகுது. இப்போ சுதீர் சங்கருக்கு எப்படியாவது அந்த 10 கோடி வேணும். ஏன்னா எலெக்ஷன் அன்னைக்கு அந்த பணம் தேவைப்படுது. இந்த 2 கதைகளுமே, அதாவது சுதீர் சங்கர் அந்த 10 கோடி எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு ஓடுறாரு. இந்த சேம் டைம் வந்து தர்ஷன் வந்து எப்படியாவது அந்த கன்னை கண்டுபிடிச்சு எலெக்ஷன் தேதிக்கு முன்னாடி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த 2 கதைகளுமே பேரலா சொல்லப்பட்டு மர்ஜ் ஆகுது. அதுதான் வந்து சரண்டர் அப்படின்னு படம். ரொம்ப அழகா இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எழுதி இயக்கியிருக்காரு கௌதம். கௌதம் வந்து படம் பார்த்த உடனே நான் அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன்னா ரொம்ப அழகா அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு. மாரிசன் படத்தை பத்தி லாஸ்ட் எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன், எப்படி ஒரு அழகான ஸ்கிரீன் பிளே எழுதுனா நம்மள வந்து எங்கேஜிங்கா ஒரு படத்துல கொண்டு போக முடியும்னு. அப்படி வந்து சரண்டர் நம்மள எங்கேஜிங்கா படம் ஃபுல்லா டிராவல் பண்ண வைக்குது. அதாவது ஒரு பரபரப்பான ஒரு கதை. ஏன்னா கன்னை வந்து 3 நாட்களுக்குள்ள தேடி பிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் வந்து பரபரப்பு வந்துட்டே இருக்கும். அடுத்ததா வந்து இந்த இடத்துல சுதீர் சங்கருக்கு வந்து 10 கோடி வேணும். யார் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அவரு தேடி ஓடுறாரு. அவரும் அவர் கும்பல வந்து கண்ட மணிக்கு எல்லாரும் வெட்டி சாய்க்கிறாங்க. இதுல ஃபன் எலிமெண்டா முனிஷ்காந்த் அவர்களுக்கு வந்து ஒரு கன்னு தேவைப்படுது திருச்சியிலிருந்து. அவரு வந்து திருச்சியிலிருந்து சென்னைக்கு வராரு அந்த கன்னை வாங்குறதுக்காக. அவர் வாங்கணும்னு வந்த கன்னு தான் வந்து லால் அவர்கள் மிஸ் பண்ண கன்னு அப்படின்னு தான் கதை போகுது. அது படத்துல போய் பாருங்க அது எந்த கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகா பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. கௌதம் கனுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே, ஒரு கிரைம் த்ரில்லர் எப்படி இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே மூலமா நம்மளை கட்டி போட வைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்கை வந்து கௌதம் இந்த படத்துல நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எங்கேஜிங்கான ஒரு படமா நான் வந்து கண்டிப்பா சரண்டர் படத்தை சொல்லுவேன். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர்ஸ் பிடிக்கும், அதுவும் வந்து என்டர்டெயின்மெண்டா பார்க்காம ஒரு நல்ல எங்கேஜிங்கான கிரைம் த்ரில்லர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து சரண்டர் படத்தை திரையரங்குல பார்க்கலாம். இன்னைக்கு வெளியான இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க திரையரங்குல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் நான் நம்புறேன். அடுத்த படம் வந்து வெற்றியினோட நடிப்பில் வெளிவந்திருக்கிற முதல் பக்கம். இந்த படத்தை அனிஷ் அஷ்ரப் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை மகேஸ்வரன் தேவதாஸ் வந்து தயாரிச்சிருக்காரு. இந்த படம் வந்து சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் அப்படின்னு. இதுவும் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் தான். படம் பார்த்தவங்கள எனக்கு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளர் எனக்கும் வந்து கொஞ்சம் பழக்கமானவர் தான். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் 7 படம் 8 படம் வரும்போது நீங்க ஏன் சார் வெளியிடுறீங்க, நல்ல அப்ரிசியேஷன் இருக்கு. அதாவது 2 நாள் முன்னாடி வந்து ஒரு ஷோ ஒன்று போட்டிருந்தாங்க டைரக்ட் யூனியனுக்கு. பல பேர் அந்த படத்தை பார்த்த உடனே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு நல்ல திரைப்படம் வந்திருக்கு அப்படின்னு. இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் த்ரில்லர். அதை தான் எல்லாரும் எனக்கு சொன்னாங்க. நான் வெகுரியில பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். முதல் பக்கத்தை பார்த்த பிறகு நான் அடுத்ததா ஒரு வீடியோல அதை பத்தி பேசுறேன். ஆனா இப்போதைக்கு இந்த வாரம் வெளிவந்த 4 படத்துல 2 படத்தை பத்தி நான் டீடைலா சொன்னேன். ஒரு படம் முதல் பக்கம் வெகுரியில நான் பார்த்துருவேன். அடுத்ததா நான் பார்த்த படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது அக்யூஸ்ட். அக்யூஸ்ட் படத்தை வந்து ஏஎல் உதயா வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தை அவரே தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துல ஏஎல் உதயா, யோகி பாபு, அஜ்மல் நடிச்சிருக்காங்க. பிரபு சீனிவாஸ் இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்காரு. அக்யூஸ் படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, உதயா வந்து ஒரு அக்யூஸ்டா இருக்காரு. அதாவது ஒரு கொலை பண்ணியிருக்காரு. அவரை வந்து கோர்ட்ல சரண்டர் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்கிற அஜ்மல் அவரை கூட்டிட்டு போறாரு. ஆனா போற வழியிலேயே அவர் போட்டு தரணும்னு பல கும்பல்கள் ட்ரை பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி உதயா வந்து அஜ்மல் காப்பாத்துறாரு. ஆனா கடைசியில 2 பேருக்குமே தெரிய வர பல சர்ப்ரைசஸ் என்ன, அதுதான் அக்யூஸ்ட் திரைப்படம். ஒரு நான் ஸ்டாப் எங்கேஜிங்கான த்ரில்லர் படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அக்யூஸ்ட் படத்தை சொல்லலாம். ஃபர்ஸ்டா போறதே தெரியல, அவ்வளவு ஃபாஸ்டா நம்மளுக்கு வந்து பிரபு சீனிவாஸ் படத்தை கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்டா முடியும் போது நமக்கு தெரியுது இதுக்குள்ள படம் வந்து முடிஞ்சு ஃபர்ஸ்டா வந்துருச்சா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவு சேஸ் சீக்வன்சஸ் இருக்கு, அந்த அளவு வந்து எமோஷனலான பல விஷயங்கள் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பிளாஷ்பேக் மூலமா உதயா வந்து ஏன் இந்த கொலை பண்ணாரு அப்படின்ற கதைக்கு வந்துட்டு அது பிறகு கிளைமேக்ஸ் காட்சி வரும்போது நம்மளுக்கு பல சர்ப்ரைசஸ் இந்த படத்துல இருக்கு. பிரபு சீனிவாஸ் கன்னடத்துல நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்திருக்காரு. அவர் வந்து இப்ப தமிழ்ல இந்த படத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஒரு எங்கேஜிங்கான கிரைம் த்ரில்லர். எப்படி நான் சரண்டர் படத்துக்கு சொல்லணும் அதே மாதிரி தான் அக்யூஸ்டுக்கும் சொல்லணும். எங்கேஜிங்கான கிரைம் த்ரில்லர் வித் எமோஷனல் கனெக்டோட இருக்கும். இப்போ சரண்டர்ல எமோஷனல் கனெக்ட்னா அது வந்து தர்ஷனுக்கும் லால் சார் மத்தியில தான் இருக்கும். ஆனா இதுல வந்து உதயாவுக்கே ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டோரி இருக்கு. அவர் ஏன் இதெல்லாம் பண்றாரு அப்படின்றதுக்கு காரணங்கள்லாம் இந்த படத்துல கரெக்டா சொல்றாங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் வரும்போது நம்மளுக்கு பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அக்யூஸ்ட் படம் போகுது. உங்களுக்கு எமோஷனலான ஒரு கிரைம் த்ரில்லர் படம், அது எங்கேஜிங்கான ஒரு படத்தை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து அக்யூஸ்ட் படத்தை திரையரங்குல பார்க்கலாம். ஸோ இந்த திரைப்படமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். அடுத்ததா வெளிவந்திருக்க படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஜே சுரேஷனுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம், அப்புறம் வந்து எஸ் ராஜரத்தினத்தினுடைய தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற மிஸ்டர் ஜூ கீப்பர். இந்த படத்துல புகழ்
இவர் நடிச்சிருக்காரு. இவரோட சேர்ந்து ஒரு ரியல் டைகர் நடிச்சிருக்கு. இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அந்த படத்தோட இயக்குனரான சுரேஷ் அவர்கள் எனக்கு காமிக்கல சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா திடீர்னு படம் ரிலீஸ் டேட் வந்துருச்சு. அவங்க பிரீமியர் டேட் கூப்பிடும்போது என்னால பார்க்க முடியல. ஆனா நிறைய பேர் சொன்னாங்க ரியல் டைகரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு சுரேஷ் அவர்கள் அப்படின்னு. நான் சீக்கிரமா பார்க்கணும்னு ஆசைப்படுற படம் மிஸ்டர் ஜூ கீப்பர். பார்த்துருவோம். அடுத்ததா போகி அப்படின்ற படமும் வெளிவந்திருக்கு. இந்த படத்தை V1 சினிமா குளோபல் நெட்வொர்க் தயாரிச்சிருக்காங்க. போகி திரைப்படத்தை வந்து விஜயசேகரன் எழுதி இயக்கியிருக்காரு. போகின்ற படம் என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்றத இனிமே தான் பார்க்கணும். இப்போ இந்த வாரம் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா 7 திரைப்படங்கள் தமிழ்ல வெளியாகி இருக்கு. இதை தவிர நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 2 திரைப்படங்கள் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் கிங்டம் அப்படின்ற படம் விஜய் தேவர்கன் நடிப்பில் வந்திருக்கு. அடுத்ததா 2 திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு. ஒன்னு வந்து உசிரே, அடுத்ததா மலையாளத்திலிருந்து டப் செய்யப்பட்ட மீஷா அப்படின்ற படம் வந்திருக்கு. அதுல கதை நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இத்தனை திரைப்படங்கள் வெளியாகும் போது நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும் எந்த திரைப்படத்தை போய் பார்க்கறது அப்படின்னு. ஆடியன்ஸான உங்களுக்கே நிறைய சிக்கல்கள் இருக்கும். என்னடா அது இவர் பாட்டு எப்ப பார்த்தாலும் புது புது திரைப்படங்கள் அறிமுகப்படுத்தி திரையரங்களை பாருங்க சொல்றாரு. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க உங்களுக்கு இதே வேலையை பற்றி ஆடியன்ஸ் பிளேம் பண்றீங்க. ஆடியன்ஸை பிளேம் எல்லாம் பண்ணுங்க. படங்களை அறிமுகப்படுத்துறேன். உங்களுக்கு என்னென்ன படங்கள் பிடிச்சிருக்கோ அந்த படங்களை திரையரங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களை நான் கேட்டுக்க விரும்புறேன். இப்போ நான் பார்த்த அந்த 3 திரைப்படங்களுமே வந்து நல்ல திரைப்படங்கள் தான். திரையரங்களை போய் பார்க்கலாம். ஹவுஸ்மேட்ஸ், சரண்டர் அண்ட் அக்யூஸ்ட். இந்த 3 திரைப்படங்களும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ, அட் தி சேம் டைம் நம்மள த்ரில்லிங்கான அனுபவத்தையும் கொடுக்குது. உங்களுக்கு இந்த வாரம் புது படங்களை பார்க்கறேன்னா இந்த 3 திரைப்படங்களை நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். முதல் பக்கத்தை நான் பார்க்காதோட என்னால உடனே சொல்ல முடியல. ஆனா பார்த்த பிறகு அதை பத்தி நான் பேசுறேன். இந்த வாரம் தமிழ் சினிமாவில் வெளியான புது திரைப்படங்களை பத்தி நான் டீடைலா உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன். சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிக முக்கியமா நீங்க என்ன திரைப்படத்தை பார்த்தேன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. Thank you so much for watching Cinema Central.